எனது அருமை பிள்ளையே, யாராகினும் சொன்ன சொல்லுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று இல்லை. பதிலடி கொடுப்பதால் நீ அந்த சொல்லுக்கு உரியவனாகவே மாறிவிடுவாய். இதை விடுத்து அச்சூழலில் நீ அமைதியாய் இருந்துதான் பாரேன். உன் மனம் 10 மடங்கு அமைதி பெறும். நீ எதிர்த்து பேசினாலோ மரியாதை குறைவாக நடத்தினாலோ 10 மடங்காய் உனக்கே அது பிரதிபலிக்கும். அதாவது நீ செய்த அந்த செயலுக்கான பிரதிபலிப்பு யார் மூலமாகவோ, உன்னை சுற்றியிருப்பவர் மூலமாகவோ மரியாதை குறைவாக நீ நடத்தப்படுவாய், அல்லது மற்றவர் மூலமாகவோ கீழ்த்தரமாக நடத்தப்படுவாய். நீ சின்னதாய்தான் தவறு செய்திருப்பாய், ஆனால் விளைவு 10 மடங்காய் உனக்கே திரும்பி ஆபத்தை தானே விளைவிக்கிறது. பேச வேண்டிய இடத்தில், உன் தன்மானம் குறையும் இடத்தில் கண்டிப்பாக நீ பேசிதான் ஆக வேண்டும். இல்லை என்றால் இந்த பிரபஞ்சம் கூட உன்னை மன்னிக்காது. மீண்டும் மீண்டும் உன் தன்மானம் போகும் மாதிரியான சூழ்நிலையே உருவாகக்கூடும். அதுவும் பிறரால். இப்படி பேசு என்கிறீர்கள், அப்படி பேசு என்கிறீர்கள் என்று தானே குழம்புகிறாய். வாழ்க்கை மிக எளிதானது. அது நீ எடுத்து செல்லும் விதத்தில் தான் உள்ளது. ஒவ்வொரு நொடியும் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் நீ சந்தோஷமாக விடுபட்டு வாழ்வதற்கு ஆசைப்பட்டால் இந்த உனது வாழ்க்கையையே என்னிடம் ஒப்படைத்துவிடு. எல்லா பாரங்களையும் ஒரு பூவிடம் கூறி என் பாதத்தில் சமர்ப்பித்துவிடு. சமர்ப்பித்துவிட்டு மீண்டும் உன் தோள்களில் 5 நிமிடத்தில் அதை பற்றி நினைக்கக்கூடாது.